உத்தியோகம் காட்டியா? உத்தியோகம் வாங்கி கொடுத்துட்டான். வாங்கி கொடுத்தா அதே இடத்துல நிரந்தரமா இருக்கணும்னு கேக்குறியா? என்னடா அரசாங்கம் என்னடா என்ன எடுத்து போடாதீங்க, அவசரப்பற்றாத. நான் இருக்கிற நீ என் பொறுப்புல விடு. அதே இடத்துல உனக்கு நிலையா நிக்கிற மாதிரி உனக்கு படித்தார். நீ அதான் கேட்டு வந்து நிக்கணும், புரிஞ்சுதா? நிலையா நிக்கிற மாதிரி உனக்கு வேணுங்கிறது செஞ்சு கொடுப்போம். நீதான் என்னை கேட்காம நீ எதையுமே செய்ய மாட்டீங்களா? அப்படி இருக்கிற போது நான் கூட வருவதா இல்லையா? பயப்படாத, நான் இருக்கிற தங்கத்தை ரோட்டி போடலாம். உனக்கு தாயி உங்கள்கிட்ட முத்தத்துல கட்டிக்க ரசம் கொடுத்து ஒன்னா காரியம் அத்தனை தவணையாகிட்டே வந்துட்டு இருக்குதாயா. நல்ல காரியா பட்டியலையும் அப்படித்தான் எல்லாமே ஏனா தானா நிக்கிறாயா, நிம்மதி இல்லையாயா இல்லையா தாயி? இதுக்கு நல்லதே ரொட்டி நல்ல அமைப்பு கொடுத்து என்ற குடும்பத்தை வாழ வச்சு பட்டி பெருகு வைக்கு வந்து கேட்டுட்டு நிக்குது. வீட்டு தர அடியா அங்கார கருப்பு கோட்டையில் இன்னைக்கு மொண்டிகட்டில போட்டு நிறுத்திட்டாங்க ஐயா, புரிஞ்சுதா? ஆளாமரமாட்ட தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்த்து நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், வருமானத்திலே இது பண்ணி போட்டாங்க, பட்டியும் உடைக்கி போட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றது ஏது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறேன் இல்லையா? அடியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் இது நல்லது பண்ண முடியல, கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. வீட்டு கொள்ள முடியல, புரிஞ்சுதா? இந்த பாலத்து கருப்பம் கோட்டையில தங்க வைக்கிற மாட்டாங்க, தர போட்டு கொடுத்துறனாயா. நாங்க பக்கத்துல பரிவாரமா நிக்கிட்டு ஒரு தேவாதியை கும்பிட்டு இருந்தா விட்டுட்டானம்மா. எங்களாட்ட அசைவு பூசக்காரங்க ரத்த பூசக்காரர கும்பிட்டு இருந்தவன் நின்று போட்டா பெரியன்னு சின்னன்னு புரியுதா? வந்து நிக்கிறாங்க ஒரு 2 பேரும் வேலையுமே வச்சு நிக்கிறாங்க. போய் கையெழுந்திட்டு வந்துடும், புரியுதா? போய் அந்த இடத்துல ஒரு தீபம் போட்டு ஒரு வெள்ள கற்பூரம் மொத்த வச்சு அவங்களுக்கு கையெழுத்திட்டு வந்து மத்தது நான் பாத்துக்கிறேன். பயப்படாத, முதல்ல உன்னை செறிப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் பட்டியல் இருக்கிறது மீண்டும் கொடுத்துறேன். இங்கவா பத்திரம் வச்சுக்க, ரத்து வாங்கி கொடுக்கணும். ஏப்பா உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கிறேன், எங்கேயும் போய் நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன், நீ தான் கூட வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லி என் பட்டியல வந்து கையெழுத்திட்டு நிக்குது. அந்த வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அதுக்குன்னா அங்க 10 ரூபாய்க்கு போகுதுன்னா நீ 2 ரூபாய்க்கு கேட்டா தருவேனா? நான் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி முடிச்சு கொடுத்துறேன். ஆனா திரைமறைவுல நில்லு, திரைமறைவுல நில்லு. ஒருத்தமாக ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில அந்த சொத்தை கைப்பற்றிட்டு அடுத்த தடவை வந்து நிற்கும், புரியுதா? ஓ பேச்சுவார்த்தையில முடிச்சு கொடுத்துறேன், ஓ முடிச்சு தந்துடுறேன், போதுமா? அடியா ஒன்னும் கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்து கருப்பு நான் இருக்கிறேன், கூடி சீக்கிரம் ரொம்ப நாள் ஒரு காரியம் எதிர்பார்த்து நான் கொடுத்த காரியம் அதை மறுபடியும் எதிர்பார்க்கிறேன். நான் மீட்டு தரேன் நாயா, கொஞ்சம் பயப்பட வேண்டாம். மற்றதுக்கு கூட வந்து நிக்கிறேன். 13 நாள் இன்னைக்கு உள்ளும் போதமா கிடக்கிறது, ஊத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு போடலாம். கொஞ்சம் பொறுமையா, புரியுதா? புரியுதா? தங்க இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்குது, உடக்குடன் வந்து கேட்டு நிக்கிறாயா? ஒன்னும் கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு சொன்னதுதான், அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாயா. எல்லாம் கேப்பார் பாய்ச்ச கட்டி இன்னைக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை விட்டு அந்த வார்த்தையினால இன்னைக்கு சேதாரமாகி இன்னைக்கு அதையே நினைச்சிட்டு நிக்கிறான் நடியா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது எப்படி மாத்தணும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். கண்ணு தேடி வந்து பிடிச்சுக்கோ. விட்டாதையுமே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு கொடுத்துருங்க. ஐயா தாயி நான் தான் உனக்கு வேணுங்கிற அத்தனையும் உனக்கு வீட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அதுல எதையுமே நம்ம கேட்காம அப்பங்கிட்ட போய் கேட்காம எதையும் செய்யறது இல்லைன்னு நீ ஒவ்வொன்றையும் என்னை கேட்டு தான் செஞ்சுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னும் சந்தேகம் போக மாட்டேங்குது. சந்தேகப்படுற மாதிரி நீயும் மாறி நீ பேசிட்டு நிக்கிற, புரிஞ்சுதா? மாறிக்கோ. 2 பேர்த்துக்குமே தப்புக்கு துணை வர மாட்டேன்னு உங்க அத்தனை பேர்த்துக்குமே தெரியும். தப்பு யாரும் பண்றதும் இல்லை. இருந்தாலும் சந்தேகம் அது இதுன்னு போட்டுட்டு வீணா சங்கடப்பட்டு நிக்கிறீங்க. இதுக்கு விட கொடுத்துருவேன், புரியுதா? சரி, அதே மாதிரி அதெல்லாம் தங்கத்துக்கு எந்த குறை வராது. நல்லபடியா படிக்க வச்சு நீ நினைச்சபடி சாதிச்சு கொடுத்தாரு. வியாபாரத்தை கொஞ்சம் கண்ணு கருத்துமா 2 பேரும் கெவிக்கணும். அதை விட்டு போய் 2 பேரும் ஓரியாட்டம் போட்டுக்கிட்டே நின்று எப்படி, புரியுதா? இதுவா பத்திரம் வச்சுக்கோ. ரசம் போட்டு இன்னும் வாகனம் வாங்கி தரேன்னு தான் அன்னைக்கு சொன்னேன். வாகனம்
வருது சேர்த்துக்கன்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி நல்லபடியா இருந்தீங்க அப்படின்னா சொந்த மனை அமைச்சு தருங்க. புரியுதா? முன்னாடியா ஆனா ஓட்டி மகன் ஒரு 5.5 கோடி வருது, பிடிச்சுக்கிறியா? 5.5 கோடி வருது, அதுக்கு உண்டான ஆதாயம் கைக்கு வருது. ஆடி முடியறதுக்குள்ள அதுக்கு உத்தரவு போட்டு கொடுத்துட்றேன். ஆடி முடிஞ்சோன்னு அலங்காரம் பண்ணிடுறேன், மறுபடியும் சிங்கப்பூர் ஓடி போயிடும். புரியுதா? அதோட பயப்பட வேண்டாம். அதே மாதிரி மருத்துவத்தில் அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க, காப்பாத்தி கொடுத்த அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. முடிஞ்சதால காசுக்கு போட்ட தேண்ட கடை. பயப்படாத, உங்களுக்கு எந்த வந்து குறையில்லாம கண்ணு வெளிச்சத்துக்கு ஏறி மத்ததுக்கு ஏறி கூட வந்து நின்று எல்லாரும் பக்கமெல்லாம் பேர் வாங்கி கொடுத்தனாயா உங்க கண்ணு வெளிச்சத்துல கொஞ்சம் பயந்துட்டு இருக்குல்ல, நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து நல்ல வெளிச்சத்து கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தனாயா போதுமா? அதே மாதிரி அந்த வியாபாரத்தை முடிக்கிற கூட வந்து நிக்கிற முடி. பூமி வாங்கணும், சொந்த வீடு கட்டணும், பக்கத்துல பிரச்சனையா நிக்குது, ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு இடம், அந்த இடத்துல நிக்கிறதுக்கு சிக்கலா வந்து நிக்குது, இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயா? அந்த இடம் வேண்டான்னு தான் நானும் சொல்றேன், வேற இடம் மாறிக்கலாமாயா? கூடி சீக்கிரம் அதுக்கு நல்ல உத்தரவு போட்டு தர்றேன். அதே மாதிரி 5 ரூபாய்க்கு அந்த இடம் விற்கிற 4 ரூபாய்க்கு எதிர்பார்த்த முடியுமா? முடியாதாயா? அதுக்காக நான் இறங்கியும் வரமாட்டேன். புரிஞ்சுதா? யாருக்குமே இந்த கருப்பை துரோகம் பண்ண மாட்டேனாயா, நியாயத்துக்கு கூட வந்து நிற்பேன். நல்ல தடம் போடுற, ஒரு தடம் பார்த்ததுலயே தகுந்து நிக்குது, அதே இடத்த அமைச்சு தரனாயா, அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி கூடவே நின்று கொண்டாடி போடலாம். இந்த ஆடி முடிச்செல்லாம் ஆவடியில பாத்திரத்துல கையெழுத்து போட்டுடலாம், போக்குவரத்துல வச்சுக்கலாம். உடைச்சிடலாமா? உடைச்சு பேசிட்டா பெத்த தகப்ப காலமாய் போயிட்டாரு. அரசாங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தார். அந்த அரசாங்க தொழில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வாரிசு அடிப்படையில் எனக்கு வந்து சேரணும் அப்படின்னு நீயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிற. அந்த முயற்சி தோல்வியாயே நிக்குது. அப்பங்கிறாங்க, அது காரியம் நடக்க மாட்டேங்குதாயா? அதை நல்லபடியா எனக்கு அமைச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிற. ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் எச்சா ஆசைப்படுறானாயா? புரிஞ்சுதா? தொழில் ரீதியா ஒரு படிச்சு ஒரு பரீட்சை எழுதி அது மூலமா காக்கி தூக்கி போட்டு அதுக்கு உண்டான சொல்றது புரியுதா? போக்குவரத்து துறையில அதிகமான பதவியில போலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பிடிக்கிறேன். பெத்த தகப்பனுடைய வாரிசு வேலை உனக்கு வருதப்பா, தேடி வருது, புடிச்சுக்கோ. அதுக்கப்புறம் இது முயற்சி பண்ணினீங்கன்னா 2 தடவை தோல்வியாக 3ஆவது தடவை தான் முடியும். புரிஞ்சுதா? அதனால இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காத. இந்த உத்தியோகத்தை முத்திர தர்ற முடிச்சுக்கோ. கல்யாண காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? அது போக பொன்னாளுக்கு உடம்புல ஒரு நிமிஷம் நல்லா தான் மறு நிமிஷம் முடங்கி நிக்குது. மொத்தத்துக்குள்ள இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல இல்லையா? அந்த நிம்மதிக்கு விட கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு என்னை அரமனையில் உட்கார வச்சு அலங்கரியப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். தாயி இந்த பாலத்துக்கு ஏற்படும் உத்தரவு கொடுத்தாச்சு, ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. அரசாங்க தொழில் அடியானுக்கு அமையுது. அதே மாதிரி காரியத்தை முடிச்சிடலாம். இல்லத்துக்குள்ள சில சிக்கல் எல்லாம் எடுத்து முடிக்கிட்டேன், ஒன்னும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் மங்கமா போறதில்லை. இது போக்குவரத்துல வாகனத்துக்கு தான் போ. நான் கூட வந்து நிற்கிறேன், எந்த வந்து தராது. 1 நாளுக்கு வரம்போ வரம்போ வேலையும் செஞ்சாச்சு, வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது, வருமானம் பாக்கி நிக்குது, இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. இந்த தொழில் 1க்கு 9 பெருக்கலாம், பெருக்கி போடலாம், அள்ளி படியாந்து போடலாம். அதே மாதிரி சில பேர் எல்லாம் கேப்பார் பேச்சு கேட்டுட்டு இன்னைக்கு எல்லாம் ஆதாயத்தை நிக்குது. ஆதாயத்துக்கு வழி தரனாயா? ஆடி போர்க்களம் முடியிட்டு அதுக்கப்புறம் இந்த பாது கருப்பு கூட வந்து நிக்கிற தொழிலையும் பெருக்கிடலாம், விட்டதையும் மீட்டு போடலாம். இது சத்தியமாக போக்குவரத்தில் இதை வச்சுக்கிற வாகனத்துல. ஏமாந்த பொழப்பு பொழைச்சு தேடி சொல்றேன் இல்லையா? ஏமாந்த பொழப்பு பொழைச்சு நீ கைவிட்டு போட்டு வந்து நின்று நீ கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மரபொருள் சொல்றது புரியுதா புரியலையா? தாயி சில விஷயம் எல்லாம் உடைக்காத பேசி நீங்க தானே புரிச்சுக்கணும். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. ஏமாந்த பொழப்பு பொழைச்சிட்டிய தாயி, காரியம் பெருசு, வீரியம் பெருசு இல்ல. பாத்திரலாம் இந்த பாலத்துக்கு இருப்ப தாயின் தப்புமா கூட வரப்போ கூட வந்து நின்று விட்டதை மீட்டு பாடம் கப்பிச்செல்லாம் கம்முனு. புரிஞ்சுதா தாயி? அது போக சில விஷயம் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா? தாயும் தாக்குறமா இருக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். இந்த பாலத்துக்கு மன முடியாத மீட்டு கொடுத்துருந்தாயா? பத்திரம் வச்சுக்க ரசம்பூர்
காரியத்துக்கெல்லாம் கிட்ட வந்துட்டப்பா, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சொத்து வேணும் சொல்ல வேணும் நல்லா கூட்டா நின்று கேட்டீங்க, அந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இன்னொரு கையெழுத்து ஆகிறதுல கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் குருவம் பண்றான்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். அதுவும் நல்லது கொடுத்துடலாமாயா, எல்லாரும் பக்கம்லாம் மீட்டு கொடுத்துட்றேன். அதே மாதிரி உனக்கு குடும்ப வீட்டுக்கு வரனாயா, குடும்ப வீட்டுல ஒரு பொண்ணாளுக்கு காரியம் தாமசமா நிற்குது அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறியா. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன முடிச்சு தர்றேன்னு சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுதான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த இதெல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லித்தான் கவனம் பண்ணது. ஆடி முடியறதுக்குள்ளார ஒரு உத்தரவு போடனாயா, அலங்காரம் பண்ணி பொண்ணால கல்யாணம் பண்ணி போடலாம். போக்குவரத்துல வச்சு